ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட்டம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் எந்தெந்த கேள்விகள்லாம் படிச்சிருந்தா, ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7, 8 மட்டும் வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் ப்ரைவேட் அதுபோக எய்டட் ஸ்கூல் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 7, 8, 9 3 யூனிட்டுக்குமே இந்த செகண்ட் மிட்டமுக்கு உங்களுக்கு கொஸ்டின் எடுப்பாங்க. அந்த செகண்ட் மிட்டமில் அந்த 7, 8, 9 யூனிட்டில் நீங்கள் எந்தெந்த கேள்விகள்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது புக் பேக்கில், அதுபோக மொழித்திறன் பயிற்சி 5 மார்க் கொஸ்டின்லையும் நீங்கள் எது படிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முடிஞ்ச அளவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 178 இருக்கக்கூடிய குருவினால முதல் 3 பாசவர், வாசவர், பல்லின வினைஞர், உமனர் காட்டும் சிலப்பதிகார வணிகர்கள் யாவர். ரெண்டாவது கேள்வி மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம், மெய்கீர்த்தி பாடத்தில் இருக்கக்கூடியது. மூணாவது வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்பூசி என்பதற்கு சான்று தருக. சிற்றகல் ஒளி அப்படிங்கிற உரைநடை பகுதியில் இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குருவினாவை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மட்டுமே போதுமானது. முதல் மலை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்ந்ததாக கூப்பாரா குறிப்பிடுகிறார். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், இடம் சுட்டி பொருள் விளக்கம். இன்னொன்று நமக்கு பாடல் வினா 4 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு 4 ஒன்வேர்டு கேட்பாங்க இல்லையா, இது நமக்கு இந்த யூனிட்டில் புக் பேக்காகவே இருக்கிறனால இந்த செகண்ட் மிட்டமுக்கு இந்த 1 தான் கேட்டாகணும், வேறு வழி கிடையாது. அதனால் இந்த 1 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஒன்வேர்டு 4 மார்க் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் 6வது யூனிட்டில் 7வது யூனிட்டில் இருக்கக்கூடிய இந்த முதல் கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு, குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவர் பருவமும் நாட்டுப்பற்றும் என்கிற தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரை. அடுத்து 3வது கேள்வி சிலப்பதிகார மறுவூர்ப்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடு ஒப்பிட்டு எழுதுக. இந்த 2ஐயும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. மொழித்திறன் பயிற்சியில் 5 2 மார்க் கேட்பாங்க இல்லையா, அதில் எதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர் அமைக்க. பேஜ் நம்பர் 180 இருக்கக்கூடிய இதுவும். கடிதத்தை பொறுத்த வரைக்கும் நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டி நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம். இந்த கடிதம் வந்து படிச்சுக்கோங்க, 5 மார்க் கொஸ்டினுக்கு. அடுத்ததாக பேஜ் நம்பர் 182 இருக்கக்கூடிய 81 இருக்கக்கூடிய ஊர் பெயர்களின் மறுவூக்களை எழுதுக. ஒன்றும் கிடையாது, புதுக்கோட்டை அப்படின்னம்னா புதுகை, திருச்சிராப்பள்ளி திருச்சி, உதகமண்டலம் உதகை, கோயம்புத்தூர் கோவை, நாகப்பட்டினம் நாகை, புதுச்சேரி புதுவை, கும்பகோணம் குடந்தை, திருநெல்வேலி நெல்லை, மன்னார்குடி மண்ணை, மயிலாப்பூர் மயிலை, சைதாப்பேட்டை சைதை அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம். இதில் ஏதாவது 2 கொடுப்பாங்க, நீங்கள் அந்த 2க்கான மறுவூர் சொற்கள் எழுதணும். இது இயல் 7. அடுத்ததாக இயல் 8 பொறுத்த வரைக்கும் குருவினால 2ஆம் நம்பர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரல் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டினில் 2 வட்டம் கேட்டிருக்காங்க பப்ளிக் எக்ஸாம்லேயே. அடுத்தது 3ஆம் நம்பர் கொஸ்டின் குறிப்பு வரைக அவயம். சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் முதல் 2. அதில் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டுதல் தருக. இது உரைநடை பகுதியில் கேட்கக்கூடிய 3 மார்க்கு. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் தருக அப்படிங்கிறது உங்களுக்கு இலக்கண பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய 3 மார்க் கொஸ்டின். அதாவது அழகீட்டு வாய்ப்பாடு 1 கேட்பாங்க, ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக 1 கேட்பாங்க. இது 2ல் ஏதாவது 1 நீங்கள் பரீட்சையில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அழகீட்டு வாய்ப்பாடு தெளிவாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் படிக்க தேவையில்லை. ஆனால் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 198 இருக்கக்கூடிய குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் கட்டுரை எழுதுக. துணைப்பாட கதையில் மாணவர் கொக்கை போல, கோழியை போல, உப்பை போல இருக்க வேண்டும். கொக்கு காத்திருந்து கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும். இதை வச்சு உங்களுடைய சொந்த நடையில் ஒரு உரையாடல் வந்து எழுத போறீங்க. ஆசிரியர் மாணவர் அப்படின்னு போட்டு ஒரு உரையாடல் வந்து எழுத போறீங்க. அடுத்தது அந்த இயல் 8 இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி அப்படின்னா சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருக அப்படிங்கிறது. கானடை, வருந்தாமரை, பின்னாக்கு, பலகையொலி, இதுதான் கேள்வி. இதில் கானடை அப்படிங்கிறதுக்கு நம்ம 4 எழுதலாம். அதனால ஒரு வட்டம் நமக்கு 5 மார்க் கொஸ்டின்லேயே கேட்டிருந்தாங்க. 2022 ரெடியூஸ் சிலபஸில் இருக்கும்போது 5 மார்க் கொஸ்டின்லேயே கேட்டிருந்தாங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிச்சம் எல்லாமே நமக்கு 2ஆக தான் பிரித்து எழுத முடியும் அப்படிங்கிறனால நமக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் தான் கேட்பாங்க. நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இயல் 9 பார்த்துடலாம். இயல் 9 தீவக அணியினுடைய வகைகள் 2 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு இலக்கண பகுதியில் 5 2 மார்க் கேட்பாங்க இல்லையா, அதில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து 3ஆம் நம்பர் கேள்வி காய்மணியாகும் முன் காய்ந்தன காய்ந்தேன் உவமை உணர்த்தும் கருத்து யாது. 3 மார்க் கொஸ்டினில் அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லக்கூடிய நிரல் நிறை அணியை சான்றுடன் விளக்குக. இந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. பயின்று வரும் அணியின் இலக்கணம் யாது அப்படிங்கிறது 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது, இடம் சுட்டி பொருள் விளக்கம். இவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார். இது 2ஐயும் படிச்சுக்கோங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இந்த 3ஆம் நம்பர் நல்லா தெளிவாக தரவு பண்ணிக்கோங்க. அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறார் சிறுகதையில்
மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக. பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறனால 8 மார்க் எழுதுனா நீங்கள் அதை எழுதுனா 8 மார்க் முழுசாக வாங்குற மாதிரி 2.5 பக்க அளவுக்கு நல்லா தரவாக தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. 8 மார்க் கொஸ்டின் ஒன்று இந்த மிட்டம் மட்டும் கிடையாது, ஆவலி எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி அந்த இயல் 9 இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி அப்படின்னம்னா இந்த பேஜ் நம்பர் 225 இருக்கக்கூடிய உவமையை பயன்படுத்தி சொற்றொடரை உருவாக்குக. தாமரை இலை நீர் போல, மலைமுகம் காணா பயிர் போல, கண்ணினை காக்கும் இமை போல, சிலைமேல் எழுத்து போல. இப்போ உதாரணத்திற்கு இதில் கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னம்னா என்னுடைய தாய் என்னையும் என்னுடைய சகோதரியையும் கண்ணினை காக்கும் இமை போல காத்து வருகிறார், பாதுகாத்து வருகிறார் அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 2 மார்க். இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ரைட்டுங்களா? இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.